ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். பாசுமதி ரைஸில் குழையாமல் நல்லா பல்லன்னு பாய் வீட்டு பிரியாணி மாதிரி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நான் செஞ்ச இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிஜமாகவே நல்லா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ சிக்கன் தாங்க எடுத்திருக்கோம். நல்லா சுத்தமாக மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ பிரியாணி அரிசி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வெங்காயம் 3 வெங்காயம் நல்லா பொடிசாக மெலிசாக நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி பெரிய தக்காளியாக 2 தக்காளி, பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி அளந்து வச்சுக்கலாம். அரிசி நான் இந்த கிளாஸில் தாங்க எடுத்திருக்கேன். இது 1 கிலோ அரிசி தான். பாசுமதி ரைஸ் 2 கிளாஸ் இந்த அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தண்ணி ஊற்றி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க, அப்படியே விட்டுறாதீங்க, அரிசி உடஞ்சிட போகுது. நம்ம இப்போ பிரியாணிக்கு தேவையான தண்ணியும் அளந்து வச்சிடலாம். நான் 2 கிளாஸ் அரிசி வச்சுருக்கேன் இல்லைங்களா, 2 கிளாஸுக்கு 3.5 கிளாஸ் தண்ணி வைக்கிறேன். இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு நல்லா அகலமான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடலை எண்ணெய் தான் விட்டுக்கிறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இது நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நான் சொல்கிற இந்த மசாலா போடுங்க. 1 இலை பிரிஞ்சி இலை, 3 லவங்கம், 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ. இந்த மசாலாலாம் சேர்த்து எண்ணெயில் போட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோங்க, அதுவும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்குங்க. வதக்கின பிறகு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழைய வதங்கலாம் தேவையில்லை, மீடியமாக வதங்கினா போதும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கும். ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கோங்க. போட்டுட்டு வதக்குவோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நான் இந்த பக்குவத்தில் தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன். நம்ம வெங்காயம் போட்டுட்டு பிறகு போட்டோன்னா அடி பிடிக்கும். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு இந்த பக்குவத்தில் போட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடி பிடிக்காதுங்க. நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, நல்லா வரும். இப்போ நம்ம அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது போல் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நல்லா கெட்டியான தயிர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தயிர் போட்டு உடனே கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து அந்த பச்சை ஸ்மெல் போட்டுட்டு லைட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம கிரேவி இருக்கணும். இப்போ நல்லா வதக்கின பிறகு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்குங்க. சிக்கன் நல்லா மசாலா ஊறுற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வேக வைக்கலாம். அப்போ தான் மசாலா நல்லா ஊறுங்க. தட்டு போட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். பாருங்கள், இந்த மசாலாவில் நல்லா ஒட்டி வந்திருக்கு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம உடனே வதக்கிட்டு தண்ணி ஊற்றி அரிசி போட்டுட்டோன்னா சிக்கனில் மசாலா ஊறாது, டேஸ்ட் இருக்காது, ஜூஸியாகவும் இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி ஊற்றிக்கலாம்.
ஒரு கனமான பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி மேலே வச்சுருங்க. வச்சுட்டு அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண பிறகு திரும்ப அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. தம்மை பிரிக்காதீங்க. அந்த 5 நிமிஷம் மொத்தமாக 10 நிமிஷம் கழித்து தம்மை பிரிச்சுக்கலாம். சூப்பராக பலன்னு வந்திருக்கு பாருங்கள். நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாமா? நல்ல டேஸ்டியான பாசுமதி ரைஸ் சிக்கன் பிரியாணி நல்லா பலன்னு வந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி நம்ம செஞ்ச சிக்கன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.